மழைக்காலங்களில் டெல்டா மாவட்டங்களில் நெல்மணிகள் முளைத்து வீணாவதை தடுப்பதற்கான வழிகள் குறித்து திருத்துறைப்பூண்டி பகுதி விவசாயிகள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். மழைக்காலங்களில் டெல்டா மாவட்டங்களில் முளைத்து வீணாகும் இந்த நெல்மணிகளை தடுக்க என்ன வழிங்கய்யா? இப்போ நெல் சாவடி பண்ணும்போது கொண்டாந்து குடோனில் வச்சிருக்கேன். ஈரப்பதான் தரையில ஏறி இப்போ முளைச்சி வருது. ஆகவே அந்த கட்டடத்தை என்ன பண்ணோம்னா, எங்களுக்கு ஒரு கட்டடம் தனியாக கட்டி தர வேண்டும். கட்டி தந்தால் அதுல ஒரு நெல்லை வைக்கோம்னா முளைக்காது. நெல் விவசாயிகள் கொண்டு வர நெல்லை அடுக்கிறதுக்கோ அது முளைக்காம இருக்க பாதுகாக்கிறதுக்கோ எந்த செட்டோ தாறுபாடோ எதுவுமே கிடையாது விற்பனை நிலையத்துல. இந்த நேரடி கொள்முதல் நிலையங்கிறது பாத்தீங்கன்னா விவசாயிகள் கொண்டு வந்து அவதிப்படுறாங்க. அறுத்து கொண்டு செண்டல வைக்கிறோம், அது வீணா போய் முளைச்சு போகுது. சரியானபடி கட்டடம் இல்லை. அது கவர்மெண்டே தான் எங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும். எங்க நெல்லுக்கு பாதுகாப்பு அவங்க கொடுத்தாதான் நெல் பாதுகாப்பா நாங்க வச்சுக்கலாம். நெல் முளைச்சு போயிட்டுனாக்கா எங்களுக்கு வேற வழி இல்லை. அரசு ஏதாவது எங்களுக்கு அது ஒரு ஷெட்டோ இல்ல ஒரு தளமோ ஏதாவது நெல் முளைக்காத அளவுக்கு பாதுகாக்கிற அளவுக்கு எங்களுக்கு ஒரு ஷெட்டு போட்டு கொடுத்தாங்கன்னாக்கா எங்களுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். நாங்க கொண்டுட்டு போற நெல் அங்க சென்ட்ரல்ல கொண்டு போய் வச்சாலும் அது முளைச்சு போயிடுது, மழையில நனைஞ்சு முளைச்சு போயிடுது. அந்த முளைக்காம இருக்கிறதுக்கு எங்களுக்கு விவசாயிகளுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு ஷெட்டோ இல்ல ஏதோ ஒரு கட்டடமோ ஏதோ ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுத்தா அந்த எங்களுடைய கொண்டுட்டு போற நெல் வீணாகாமவும் முளைக்காமையும் இருக்கும். விவசாயிகள் நெல் உற்பத்தி செய்து அந்த நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு கொண்டு சென்று அதற்கு சரியான பாதுகாப்பான இடங்கள் இல்லை. அதனால்தான் நெல் முளைத்து விடுகிறது. இதற்கு தகுந்த நடவடிக்கை எடுத்து அதற்கான பரிகாரமாக நெல் கொள்முதல் நிலையங்களில் நல்ல பாதுகாப்பான இடங்களை செய்ய வேண்டாம். மழைக்காலங்களில் டெல்டா மாவட்டங்களில் நெல்மணிகள் முளைத்து வீணாவதை தடுப்பதற்கான வழிகள் குறித்து திருத்துறைப்பூண்டி பகுதி விவசாயிகள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம்.